தங்கமயில் அவங்க அம்மாட்ட ஃபோன்ல பேசிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு சித்தி உன்னை விருந்துக்கு கூப்பிட்டுருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க தங்கமயிலோட அம்மா. அவர்கிட்ட கேட்டு சொல்றேம்மா அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க. எதுவும் உன்னால சுயமா முடிவெடுக்கவே முடியாதா அப்படின்னு தங்கமயிலோட அம்மா திட்டுறாங்க. இன்னைக்கு வீட்ல ஒரு விஷயம் நடந்துச்சுமா, கதிர் வீட்டு செலவுக்காக பணம் கொடுத்தாருமா அப்படின்னு சொல்றாங்க தங்கமயில். இப்ப இது வரைக்கும் மாப்பிள்ளை மட்டும்தான் பணம் கொடுத்துட்டு இருந்தாரோ அப்படின்னு கேக்குறாங்க தங்கமயிலோட அம்மா. ஒரு விஷயம் நான் கவனிச்சேம்மா, கதிரும் அத்தையும் சரியா பேசிக்கிறதே இல்லம்மா, அதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியலம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோடி, பின்னாடி நமக்கு ஏதாவது உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க தங்கமயிலோட அம்மா. தங்கமயில் இப்போ சரவணனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சித்தி விருந்துக்கு கூப்பிட்டுருக்காங்க நாளைக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னால லீவ் போட முடியாது, பெர்மிஷன் வேணா போட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு சரவணன். தங்கமயில் நான் சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், காரக்குழம்பு முட்டை தொக்குலாம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேங்க. கேட்டதுமே எனக்கு வாயெல்லாம் ஊறுது, நான் நைட் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சரவணன் சொல்றாரு. இதுக்கிடையில ராஜி மீனாட்டையும் கோமதிட்டையும் நான் வேலை பார்க்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. விட்டு விட்டு வெளியில போய் நீ எதுக்குமா வேலை பார்க்கணும், அப்படி என்னம்மா இந்த வீட்டில் ஒன்று குறை இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க கோமதி. குறைலாம் ஒன்றும் இல்லத்த, உங்க மகன் மட்டும் தனியா கஷ்டப்படுறாருல, அதான் நானும் உதவியா இருக்கலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க ராஜி. நீ வெளியிலலாம் வேலைக்கு போக வேணாமா, வீட்ல இருந்து ஏதாவது வேலை பார்க்குற மாதிரி இருந்தா அதை பண்ணுமா அப்படின்னு சொல்றாங்க கோமதி. வீட்ல இருந்தே பார்க்கறதா இருந்தா இந்த ஊதுபத்தி போடலாம், இல்லை மெழுகுவர்த்தி பண்ணலாம், அதுவும் முடியலன்னா டியூஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க தங்கமயில். இது நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்னு மீனா சொல்றாங்க. இந்த வீட்லயே அதிகம் படிச்சவங்க நீங்க தான், நீங்களும் என் கூட சேர்ந்து டியூஷன் எடுங்க அப்படின்னு சொல்றாங்க ராஜி. எனக்கு டியூஷன் எடுத்துலாம் அனுபவம் கிடையாது அப்படின்னு சமாளிக்க பாக்குறாங்க மயில். ராஜிக்கு மட்டும் என்ன அனுபவமா இருக்கு, அதெல்லாம் கத்துக்கலாமா அப்படின்னு சொல்றாங்க கோமதி. பேச்சை எப்படியாவது மாத்தி விடணும் அப்படின்றதுக்காக மீனாட்ட என்ன நீ என்ன மயில மயிலின் பேர் சொல்லி கூப்பிடுற அப்படின்னு கேக்குறாங்க. உங்க பேரு மயில் தானுங்க, அப்புறம் குயில் தான் கூப்பிட முடியும் அப்படின்னு மீனா நக்கலா பேசுறாங்க. உன்னை விட நான் 3 வயசு மூத்தவ, இந்த வீட்டோட மூத்த மருமக, என்ன நீ அக்கான்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க மயில். அவ சொல்றதுமே கரெக்டு தான் அப்படின்னு கோமதி மயிலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. சரிக்கா, இனிமே நான் உங்களுக்கா அக்கான்னு கூப்பிடுறேன்க்கா அப்படின்னு நக்கலா பேசுறாங்க மீனா. மோட்ரு போட்டேன், நான் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க மயில். தேவையில்லாம இப்ப இந்த டாபிக் எதுக்கு பேசுனாங்க இவங்க அப்படின்னு மீனாவுக்கு டவுட் வந்துருது. டியூஷன் சென்டருக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கோமதி டியூஷன் சென்டர்னு என் பேர் வையே அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்கிறாங்க. மீனா டியூஷன் சென்டர்னு வெய்ய ரொம்ப நல்லா இருக்கும், அங்கே வந்து படிக்கிறவங்களும் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாபுக்கு போவாங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில இப்போ மயில் அங்கே வராங்க. டிஃபன் கேரியர்லாம் எங்கே இருக்கத்த அப்படின்னு கேட்குறாங்க. அது பரண்மேல இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க கோமதி. சரவணனுக்காக சமைச்சிட்டு இப்போ நானே அவரோட ஆஃபீஸில் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க மயில். இந்த வெயிலுக்குள்ள எதுக்குமா அவ்வளோ தூரம் நீ போயிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க கோமதி. அவனுக்கு பசிச்சா வீட்டில் வந்து சாப்பிடுவான், இல்லாட்டி ஹோட்டலில் சாப்பிட்டுப்பாமா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாள் ஹோட்டலில் சாப்பிட்டா ஒன்றாகாதுமா அப்படின்னு சொல்றாங்க கோமதி. ஒரு நாள்னாலும் ஹோட்டல்ல சாப்பிட்றது தப்பு அத்தை அப்படின்னு சொல்றாங்க மயில். அம்மாக்கு தெரிஞ்சா திட்டு வருமா, அதெல்லாம் நீ போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க கோமதி. அந்த டைம்ல கரெக்டா பாண்டியன்மே இப்போ அங்க வந்துடுறாரு. அக்கா மாமாவுக்காக சமைச்சு அவங்களோட ஆஃபீஸ்ல கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ராஜி சொல்றாங்க. இந்த வெயிலுக்குள்ள எதுக்குமா நீ போற அப்படின்னு கேட்கிறாரு அவரு. பாண்டியன் மயில திட்டுவாரு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீ வேணா ஆட்டோல போயிட்டு வந்துடுமா அப்படின்னு சொல்றாரு அவரு. ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணி அவரே ஆட்டோவை வர வச்சிடுறாரு. மயிலுமே இப்போ அங்கேருந்து போயிடுறாங்க. ரொம்ப தங்கமான பிள்ளை, அதனால தான் அவள் குணத்துக்கு தகுந்த மாதிரி தங்கமயில் பேர் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பாராட்டி பேசுறாரு பாண்டியன். ராஜிட்டையும் மீனாட்டையும் உங்க வீட்டுக்காரருக்கு என்னைக்காவது சமைச்சு எடுத்துட்டு போகணும்னு உங்களுக்கு தோணி இருக்குதா அப்படின்னு கேட்கிறாரு பாண்டியன். அதெல்லாம் தோணாது, இதுதான் பெரியவங்க பார்த்து வச்ச கல்யாணத்துக்கும் காதல் கல்யாணத்துக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. பாண்டியன் தங்கமயில பாராட்டி பேசுறது கோமதிக்கு எரிச்சலா இருக்கு. தங்கமயில் இப்போ சரவணனோட ஆஃபீஸ்ல போய் சரவணனுக்கு பரிமாறுறாங்க. என்ன மயில சிக்கன் குழம்புலாம் வச்சிருக்கிற அப்படின்னு கேட்குறாரு சரவணன். உங்களுக்கு சமைச்சு எடுத்துட்டு வரணும்னு நினைச்ச உடனே கடையில போய் வேகமா வாங்கிட்டு வந்து வச்சுட்டேங்க அப்படின்னு சொல்றாங்க மயில். டெய்லி நானே உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க மயில். இந்த வெயிலுக்குள்ள நீ எது கலைஞ்சிட்டு இருக்கிற, நானே வந்து சாப்பிடுறேன், இல்லை அப்படின்னா காலையிலே சாப்பாடை கட்டி கொடுத்துரு அப்படின்னு சொல்றாரு சரவணன். சாப்பாடு நல்லா இருக்கா மாமா அப்படின்னு மயில் ஆர்வமா கேட்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு மயில் அப்படின்னு சொல்றாரு.